கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு 9:21. மேத்யூ 9:21. நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இப்போ அந்த சகோதரி என்ன பண்ணுறாங்க? வேற வழியே கிடையாது. இப்போ நான் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை போய் தொடுறேன். வஸ்திரத்தின் தொங்கல் என்ன? அந்த வஸ்திரத்தின் தொங்கல் என்பது என்ன? பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் அழகாக சொல்லி கொடுக்குறாரு, அவங்க எதுக்காக வஸ்திரத்தில் தொங்கல் வைக்கணும்னு சொல்லி. என்னாகமோ 15வது அதிகாரத்தில் 38வது வசனத்திலிருந்து பாருங்கள். நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கலிலே இளநீல நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல். நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளையெல்லாம் நினைத்து அவைகளின்படி செய்யும்படி அது உங்களுக்கு தொங்கலாய் இருக்க வேண்டும். நீங்கள் என் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படி செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தராய் இருக்கும்படி அதை பார்ப்பீர்களாக. என்ன? ஒரு இளநீல கலரில் ஒரு அந்த வஸ்திரத்தின் ஓரத்தில் தொங்கலை உண்டாக்கி அதில் நூலை கட்டி நீ தொங்க விடு. அதை வச்சு என்ன தெரிஞ்சுக்கிடுவ? கர்த்தருடைய கற்பனைப்படி நான் நடக்கணும்னு சொல்லக்கூடியதாக நீ அதை போட்டுக்கோ என்று சொல்லக்கூடியதா. இதே உபாகமம் 22வது அதிகாரம் 12வது வசனத்தில் நீ தரித்து கொள்கிற உன் மேல் சட்டை 4 ஓரங்களிலும் தொங்கல்களை உண்டு பண்ணுவாயாக. இப்போ கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இதே மாதிரி தன்னுடைய வஸ்திரத்தில் ஓரத்தில் தொங்கல் விட்டுருக்கிறாரு. அந்த தொங்கலை தொட்டால் நான் சொஸ்தமாவேன் என்று தன்னுடைய உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு பின்னாடி வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறாங்க. இந்த வஸ்திரத்தில் ஒன்றும் பெரிய வல்லமை இல்லை. ஆனாலும் அந்த அம்மாவுடைய விசுவாசம் எப்படி இருக்குது? இவர் இயேசு கிறிஸ்து, இவருடைய வஸ்திரத்தை நான் தொட்டால், அந்த தொங்கலை நான் தொட்டால் போதும், நான் குணமாவேன் என்று சொல்லி அவங்க அந்த வஸ்திரத்தை தொடுறாங்க. அவங்களுடைய விசுவாசம் அவங்களை ரட்சிக்கக்கூடியதாக இருக்கிறது. என்ன? இந்த விசுவாசம், நான் அதை தொட்டால் குணமாவேன்னு சொல்லி அவங்க தொடுறாங்க இல்லையா? அந்த விசுவாசம் அவர்களை அப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்கு மாற்றுகிறது. இது மாத்திரமல்ல, இந்த செய்தியை கேள்விப்பட்டு அநேகர் இது செய்யக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்குறோம். மார்க்கு 6வது அதிகாரம் 56வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். இப்போ என்ன, ஒரு புதுசாக ஒரு இதே ஆரம்பிச்சிட்டாங்க. யாரெல்லாம் விசுவாசத்தோடு போய் இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரத்தினுடைய தொங்கலை தொடுறாங்களோ அவங்க சொஸ்தமாவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா அந்த விசுவாசம் அவர்களை ரட்சிக்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு நிறைய பேர் ஏதாவது குருடத்தனமாக ஏதாவது ஒரு விசுவாசம் வைத்து கொண்டு போகக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? உன்னுடைய விசுவாசம்தான் என்ன? இவர் தேவன் என்று சொன்ன அந்த விசுவாசம். நன்றாக கவனிங்க. இயேசு கிறிஸ்து தேவன் என்கிற விசுவாசம்தான் உங்களை ரட்சிக்குமே ஒழிய வேறு எதுவுமே உங்களை ரட்சிக்காது. இப்போது அநேகர் பல்வேறு காரியங்களில் விசுவாசம் வைக்கிறாங்க. அந்த விசுவாசம் ஒன்றும் பண்ணாது. ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்து என்னுடைய தேவன் என்று அவர் பேரில் வைக்கிற விசுவாசம். உதாரணம் சொல்லணும்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, அண்ணே எனக்கு இந்த மாதிரி நான் உங்கள் மீட்டிங் வந்தால் எனக்கு குணமாகுன்னு சொன்னாங்க, அப்போ குணமாச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. சமீபத்தில் ஒரு ஊழியக்கார்ட்ட பேசியிருக்கும்போது சொன்னார், எனக்கு சமீபத்தில் ஒருத்தவங்க சாட்சி சொன்னாங்க, இந்த மாதிரி அண்ணன் நீங்கள் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ண உடனே எனக்கு டயபெட்டிக் சரியாயிருன்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க, அவங்களுக்கு டயபெட்டிக் சரியாயிருச்சுன்னு. ஆனால் என் மனைவிக்கு டயபெட்டிஸ் இருக்குது, நான் அவங்கள தலையில் மட்டும் இல்லை உடம்புறா தை வச்சுருக்கிறேன், ஆனால் என் மனைவிக்கு சுகமாகலைன்னு சொல்லக்கூடியதான். அதாவது என்னென்னா, நீங்கள் இயேசு கிறிஸ்து தேவன் என்று வைக்கிற விசுவாசம்தான் உங்களை பாவத்திலிருந்து ரட்சிக்கும். இங்கே உடல் பிரகாரமான ஒரு பெரிய விடுதலையை பார்க்குறோம். ஆனால்
கர்த்தர் அவங்கள பார்த்து திரும்பி சொல்லும்போது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி தான் ரட்சிப்பை தான் வழங்கக்கூடியதாக இருக்கிறாரு. ஏன்னா அவர் பேரில் வைக்கிற விசுவாசம் தான் உங்களை ரட்சிக்கும். இப்போ நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன் என்று வைக்கிற விசுவாசமே உங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கும். வல்லபிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒரே குமாரன், ஒரு பரிசுத்த தேவன் எனக்காக இந்த பூமிக்கு மனுவாய் வந்து மரித்து அவருடைய இரத்தத்தின் மூலமாய் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று விசுவாசித்து உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்கிற விசுவாசம் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். அதன் மூலமாய் அவர்கள் எல்லோரும் உம்முடைய நாமத்தினால் ரட்சிக்கப்பட்டவர்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.